ஹாய் ஹலோ மகளே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பாவக்காயை வச்சு சூப்பரான ஒரு பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம். யூஸ்வலாக பாவக்காய்னா என்ன நினைப்பீங்க, ரொம்ப கசக்கும், அதனால் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட கசக்காது. ஸோ இதுக்காக நான் என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காயை எடுத்துகிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பாவக்காய் வந்துட்டு அது இவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் 1/4 கிலோ யூஸ் பண்ணுறேன். அதேமாரி இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ இது கூடவே கொஞ்சமாக துருவின தேங்காய், இது கூடவே கடுகு, மிளகாய்த்தூள் ப்ளஸ் மஞ்சள் தூள், கருவேப்பிலை ப்ளஸ் ஒரு லெமன் சைஸு புளியை நல்லா கரைச்சிட்டு அதை தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மொத்தமாகவே இவ்வளோ தான் பொருள். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக கசக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம் வாங்க. ஸோ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 50 ml கிட்ட ஆயில் விட்டுப்போம். ஸோ இதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்துட்டு அதிகம் விடணும். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை வந்துட்டு ஃபஸ்ட்டு இது கூட போட்டுப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த கடுகு வந்துட்டு பொடிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்துட்டு இது கூட போட்டுப்போம். ஸோ ஆனியனை போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் நல்லா குக் பண்ணிப்போம். சும்மாவே இதுக்கு 5-6 பொருள் தான், பட் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு பாவக்காய் வந்துட்டு சாப்பிட மாட்டீங்க. பட் இந்த மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக வந்துட்டு நீங்களே விரும்பி சாப்பிடுவீங்க. வெங்காயம் போட்டோடனே இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கருவேப்பிலையை மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆனியன் வந்துட்டு இந்த கண்ணாடி பத அளவுக்கு நல்லா குக் பண்ணிப்போம். ஸோ அதுவே தெரியும், ஆனியன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கண்ணாடி பார்த்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. டொமேட்டோ ஒரே ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் 70 கிராம் கிட்ட வரும். ஸோ என்ன பண்ண போகிறோம், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ தக்காளி நம்ம தக்காளி சால்ட்டு கூட குக் ஆகும்போது உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும். அப்படியே மிக்ஸ் ஃபஸ்ட்டு அந்த தக்காளி வந்து சுக்கு மாதிரி இதெல்லாம் குழஞ்சி வர மாதிரி நல்லா குக் பண்ணிப்போம். ஸோ அதே தெரியும், தக்காளி வந்துட்டு நமக்கு வந்துட்டு லைட்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த 250 கிராம் பாவக்காய் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பாவக்காய் ஆட் பண்ணினா தான் லைட்டாக அந்த ஆயிலையும் குக் ஆகணும். ஸோ அப்போ தான் பாவக்காயோட அந்த லைட்டாக கசப்பு தன்மைன்றது போகும். ஸோ இப்போவே இது கூடயே போய் விட்டுட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மசாலா வந்துட்டு நம்ம போட கிடையாது. ஸோ நான் சொல்கிறேன் எப்போ போடுன்றதை. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது செய்யும் போது என்னன்னா பாவக்காய் பிடிக்காதவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக எனக்கே ஃபஸ்ட்டு பாவக்காய் பிடிக்காது. எங்கள் அம்மா இந்த மாதிரி செஞ்சு தரவும் நான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நானும் அடுத்து கேட்க ஆரம்பிச்சேன். பாவக்காய் குழம்பு வைக்காதீங்க, இந்த மாதிரி தொக்கு மாதிரி அது நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாவக்காய் போட்டு பாவக்காய் வந்துட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆயிலே வந்துட்டு ஒரு 75% கிட்ட குக் ஆகணும். ஸோ அதுதான் ஒரு மெயின் ட்ரிக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த பொருட்கள் அதை ஆட் பண்ணணும். ஸோ நான் காட்டுறேன் எந்தளவுக்கு குக் ஆகணுன்றத. இது அப்படியே நல்லா இந்த ஆயிலே ஆகட்டும், அப்படியே பொறுமையாக குக் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பாவக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கூட எடுத்து வச்சுருக்க புளி வாட்டரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி வாட்டரில் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் எடுத்து வச்சுருக்க வாட்டர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதை மட்டும் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோம், நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். ஸோ இன்னும் மசாலா வந்துட்டு ஆட் பண்ண கிடையாது. ஸோ மசாலா வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்போ ஆட் பண்ணுவோம். இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ பிகாஸ் அப்போ தான் நம்ம குக் ஆகணும். இன்னும் புளியும் வந்துட்டு குக் ஆகணும். அதேமாரி பாவக்காய் வந்துட்டு ஒரு 50% கிட்ட தான் குக் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே குக் ஆகணும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளை வந்துட்டு இது கூட போட்டுருப்போம். மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அண்ட் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். 2 மசாலா தான். ஸோ வேறு எந்த ஒரு மசாலாவுமே கிடையாது. ஸோ மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூனு, மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு என்னென்னா உப்பு போட்டுட்டோம். ஸோ உப்பு மட்டும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு தேவைன்னா மட்டும் போட்டுப்போம். ஸோ அது வரைக்கும் இதை வந்து அப்படி என்ன பண்ண போகிறோம், நல்லா இதை இனி அப்படியே சோஃபையில் கொதிக்க விட்டு அப்படியே பற்ற விடுவோம்.
இதுமாதிரி பார்த்தீங்கன்னா பாவக்காயை வந்துட்டு இந்த மாதிரி செய்யும் போது சாப்பிடாதவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு மெயினாக இந்த வயசில் கொடுக்கணும். ஏன்னா பாவக்காயில் வந்துட்டு அவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இப்படி செய்யும் போது என்ன ஆகுனா எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதேமாரி சின்ன பசங்களுக்கு வயிற்றில் இருக்க குடல் புண்ணெல்லாம் போகிறதுக்கு இந்த பாவக்காய் வந்துட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதுமாரி வெயிட் லாஸுக்கும் இந்த பாவக்காய் வந்துட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாவக்காயும் வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. அதேமாரி விட்ட தண்ணியெல்லாம் வற்றி ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வந்துடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் வச்சுருக்கோம். அந்த தேங்காய் மட்டும் இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், அப்படியே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஸோ லைட்டாக ட்ரையாக விடணும் இன்னும். ஸோ ட்ரையாக விட்டாலும் ஓகே, இல்லைனாலும் இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. ஸோ இது அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான பாவக்காய் தொக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களே மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதேமாரி ரெசிபி பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.